இங்கேருந்து நம்ம மேலே பார்த்தாலே முருகர் கோயில் தெரியும். தோமாஸ் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட 500 வந்துருச்சு பாருங்க. இது வந்து சூடா பிடிக்கணும்னு சொன்ன ஒரு வார்த்தை மொத்தம் இங்க வந்து சூழ்ந்துக்குனாங்க. வந்து ஒரு 400 கிட்ட வந்திருக்கு. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குன்றத்தூரில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. எப்பவுமே ஒரு 10 மணிக்கு தான் திறப்பாங்க, லேட்டாக தான் திறப்பாங்க. இன்னைக்கு வந்து விஷ்ணுபதி அப்படின்றதுனால 11 மணிக்குள்ளே கோயிலுக்கு வரணும் அப்படின்றதுனால வந்தேன். வந்துட்டு தரிசனம்லாம் நல்லா சூப்பராக பார்த்துட்டோம். நீங்கள் இந்த குன்றத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 குன்றத்தூர் முருகர் கோயில் கீழே இங்கேருந்து பக்கத்துல இருந்து பார்த்தாலே தெரியும், காமிக்கிறோம் வாங்க. இங்கேருந்து நம்ம மேலே பார்த்தாலே முருகர் கோயில் தெரியும். கீழே வந்து இந்த விஷ்ணு கோயில், அதாவது திருப்பதியில் இருக்கிற மாதிரியே நல்லா வந்து சாமி சூப்பராக இருப்பார். மகாலட்சுமியும் இங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, இங்கே முருகர் இருக்கிறாரு. இந்த கோயிலில் எல்லாமே இருக்கு. அப்படியே காட்டுக்கலாம். ஸோ இங்கே தான், ஆனால் வந்து மார்னிங் 10 o'clock தான் நீங்கள் வர முடியும். ஆமாம், கீழே வந்து பார்த்தீங்கனாலே முருகர் கோயில் தெரியும், குன்றத்தூர் முருகர் கோயில். ரொம்ப பக்கத்தில் வந்தீங்கன்னா 2 கோயிலுக்குமே வரலாம். 2 கோயில். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிவன் கோயில் இருக்குது. அது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அது. ஸோ மேபி வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க. ஸோ அதனால தான் இது பண்ணுறேன். இங்கேருந்து முருகர் கோயிலுடைய இது தெரியும். இதுவுமே ரொம்ப பழைய கோயில் தான். நாங்களுமே வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கோயிலுக்கு வரணும் அப்படின்றதுனால வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து தரிசனம்லாம் பார்த்தாச்சு. உள்ள வந்து சாமியெல்லாம் எடுக்க முடியாது, அதனால வெளியில வந்து எடுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு வர போகிறோம். எங்கே போகிறோம்னு காமிக்கிறோம். அந்த காலத்து கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செவரெல்லாம் பயங்கர இதுவாக நல்லா இருக்கும் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ பழமையான ஒரு கோவில், வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு கூட நமக்கு தெரியல. கேட்டால் சொல்லுவாங்க. உள்ளே வந்து அந்த கல்வெட்டுலலாம் தெலுங்குல எழுதி இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் செடி ஏதாவது நடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கோயிலில் கொண்டு வந்து நடலாம். இங்கே நிறைய நட்டுருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. கோவிலில் கொண்டு வந்து செடி நடுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து சில பரிகாரங்கள் சொல்லும் போது இந்த செடி வந்து கோயிலில் கொண்டு போய் நட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபம் வந்துச்சு, அதனால அகில் வாங்கலாம். இது வந்து 2 ரூபாய், 5 அகில் 10 ரூபாய். கொஞ்சம் பெருசா வாங்கினா தான் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி ஏற்ற முடியும். அதனால கொஞ்சம் பெருசாவே வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் மருதாணி செடி வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீட்டில் இருந்து அங்கே கொண்டு போய் தரையில் வைக்கலாம்னு வச்சோம். அது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ ஒரு மருதாணி செடி தான் வாங்கணும். என்னம்மா மோசமாக இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கு. 2ஆ பிரித்து வச்சிருக்கேன் நான். ஒரு செடி வாங்கி. இது என்னது? இது செடின்னு பாம்ஸா? இது வந்து பிப்ளி. இது என்னது? மருதாணி வெத்தலை. ஒரு செடி வாங்கணும் அப்படின்ட்டு நிப்பாட்டுனாங்க வண்டியை. அதான் வண்டியே நிப்பாட்டுறது இல்லை நான் எங்கேயுமே. பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி வீட்டில் எடுத்தா கடை, கடை விட்டா வீடு. இவங்க ரொம்ப கராரா பேசிட்டு இருக்காங்க. முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சுட்டுட்டோம். இது இங்கே இருக்கு அண்டா ஃபுல்லாக. வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா போட்டு மேனேஜர் சுத்துறே நான் தான் கரெக்டாக மாமி மாட்டிடுறா இல்லடா.
இப்போ வந்து நம்ம டாக்டர் ஹெர்பல் ஆயிலை பற்றி பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா வந்து தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு குளிக்கலாம். இல்லைன்னா நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து குளிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முடி வளரணும் அப்படின்னா முடி கொட்டுறது வந்து நம்ம நிப்பாட்டணும். அதுக்கு வந்து இது நல்ல யூஸ் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் எல்லா பொருளையும் சேர்த்து தான் இது வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் கூட நிறைய வந்து ஆயில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. இப்போ இது கிடைக்கிற தொட்டு இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான் இது வந்து ரெடி பண்ணுறாரு. அதனால் நமக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஐயோ ஸ்கின் அலர்ஜி இல்லை வேறு ஏதாவது தலையில் வந்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் கிடையாது. ஏன்னா நான் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த தலையில் அதாவது முடியில் தேய்க்கிறத விட நம்ம வந்து அந்த வேருக்குள்ளே தேய்க்கணும். வேருக்குள்ளே தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நைட்டு வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஓகே அது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நைட்டே தேய்ச்சிட்டு காலையில் குளிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து கிடைக்கிது. நானும் வாங்கினது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே முறுக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து சோமாஸ் போட்டுட்ருக்கோம். இங்கே போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பாருங்க. சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் ஆறினவொடனே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். பொரிவிலங்காய் புள்ளங்காய் உருண்டைன்பாங்க. ஆனால் அதோட பேர் வந்து பொரிவிலங்காய் உருண்டை. பச்சரிசி மாவை வந்து நல்லா வறுத்துருவாங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து இந்த கம்பி பாகு அதாவது என்ன சொல்கிறது அந்த பர்பி பண்ணுறது வந்து முத்தின பாகு பண்ணுவோம். இது வந்து கம்பி பாகு வந்தால் போதும். இதில் வேர்க்கடலையை கொட்டி நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் அரிசி மாவும் இதில் போட்டு கிண்டிட்டு அப்படியே அரிசி மாவை தட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே பிடிக்க வேண்டியதுதான். இதில் வந்து என்ன போடணுன்னா ஏலக்காய் கொஞ்சோண்டு போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து வெல்லம் வந்து 2 கிலோ எடுத்துருக்கேன். 4 கிலோ வந்து வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வறுத்த வேர்க்கடலையாகவே நான் வாங்கி நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது செய்யறதுக்கு போயிடலாம். இதில் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா வந்து வெல்லம் கரையிட்டோம். நல்லா கொதிக்கணும் வெல்லம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த கம்பி பாகு வரல. இப்போ இருங்க நான் வந்து இதில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி விடாமல் உழுந்துக்கிட்டே இருந்ததுனா தான் இது வந்து கம்பி பாகு. இப்படி தள்ளினாலும் கரையாது பாருங்கள். கரையாமல் இது வந்து அப்படியே நிற்கும். இதை வந்து நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு அங்கே போய் வேர்க்கடலை கொட்டிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொட்டி வந்து நல்லா கிண்டிக்கணும். போதும் கொஞ்சம் போதும். ஒரு 1/2 கிலோ போல் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் அரிசி மாவு போடுறேன். இந்த அரிசி மாவு வந்து நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அப்படியே இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சுக்கும் போடுவாங்க ஒரு சிலர். நான் வந்து சுக்கு போடல. பாருங்கள் வறுத்த பச்சரிசி மாவை இதில் கொட்டியிருக்கேன். கொஞ்சமாக இந்த இடத்துல வைப்பா. இது வந்து பயங்கரமாக சுடும் நமக்கு. அதனால் என்ன பண்ணணும், சூப்பரான பொரிவிலங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. போடுப்பா. இங்கே இப்படி தான் ஒரு கரண்டியாக எடுத்து போட்டு நம்ம வந்து இப்படி மேலே போட்டுட்டு அப்படியே எடுத்து, ரொம்ப மாவு பெரட்டக்கூடாது.
பாருங்கள், இது வந்து சூடாக பிடிக்கணும்னு சொன்ன ஒரு வார்த்தை மொத்தம் இங்கே வந்து சிவிண்டுக்குனாங்க. நான் பிடிக்கிறேன் என்ன மாதிரி பிடி கற்றுக்குங்க. ஒரு எல்லாம் டம் டும் டம் டும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன்டா. ஏய் இரா இதெல்லாம் இரா. இரு அரி அரி வெயிட் பண்ண அரி. பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சோமாஸ் பண்ணிட்டோம். இது கிட்டத்தட்ட 500 வந்துருச்சு. 500 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முறுக்கு வந்து ஒரு 400 கிட்ட வந்திருக்கு. அப்புறம் பொருள்வில் போச்சா, எனக்கே வாய் வளருது. பொரிவிலங்காய் உருண்டை இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து லட்டும் அந்த என்னது மசக்க அரிசி இது ரெண்டும் வந்து நாளைக்கு பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்படி கும்பலாக இருந்து பண்ணும்போது எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா ஒத்துமையாக இருக்கும் போது தான் இது எல்லாமே பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் திரும்பிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து நம்ம ஒத்துமையாக பண்ண முடியாது. ரெண்டாவது, கடையில் வாங்கும் போது எக்கச்சக்க காசு வரும் நமக்கு. இப்படி வீட்டில் பண்ணும்போது நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாக்கா எல்லாரும் சேர்ந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, ஜாலியாக இருந்ததா. அது இல்லாமல் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே கிண்டல் பண்ணி அமக்கலம் பண்ணி அது ஒரு ஜாலி தனியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பலகாரம் எல்லாமே நம்ம வந்து இந்த பொரிவிலங்காய் உருண்டை வந்து நம்ம சேனலில் போடலை. மற்றபடி முறுக்கு சோமாசி இதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அடுத்து என்ன வர்ற போகுது ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.